இன்னைக்குள்ள வார்த்தைக்குள்ளார நம்ம போகும் முன்பதாக ஜஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளார நான் கேட்குறேன். வாரம் வாரம் நம்ம தேவனோட சமூகத்துக்கு விளாட வரணும். ப்ரைஸ் காட். பிரயாசப்பட்டு இந்த சர்வீஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரேயர் மீட்டிங்கும் சரி, பைபிள் ஸ்டடியோ சரி, இல்லை உங்களோட வீட்டு தனிப்பட்ட ரீதியிலையும் சரி, நீங்கள் தேவனை தொடர்ந்து நம்ம தேடுறோம். பட் இந்த தேடுதல் கடைசியாக எங்கே போய் விடுது? எந்த காரணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக தேடுறோம்? இந்த ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம கேட்போம். இஸ் இட் பிகாஸ் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறனால நான் சத்திரை சர்வீஸ்க்கு வரணும், நான் ஒரு போனாக இருக்கிறனால நான் பைபிள் படிக்கணும், மற்ற கிறிஸ்டியன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜஸ்ட் இந்த ட்ரெடிஷன் போகிற பின்னாடி தான் நம்மளும் போயிட்டு இருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் அவரோட சமூகத்தில் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பின்புலம் இருந்தாலும், என்ன வயதாக இருந்தாலும், தேவனுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவனோட சித்தத்தை வச்சிருக்காரு. இந்த சித்தத்தை பற்றி நம்ம பேசும்போது இம்மீடியட்லி நம்ம மைண்டில் வர ஒரு காரியம், ஓகே, புல்பிட் மினிஸ்ட்ரி தான் தேவனுடைய ஊழியமாக இருக்குது. இல்லை ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு ஹீலிங் சர்வீஸ் எழுதோ, இல்லை 1000 பேருக்கு முன்னாடி போயிட்டு இவாஞ்சலிசம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம்னு, இல்லை ஒரு தேவனோட சித்தமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செய்கிறது தப்பு இல்லை. அந்த மாதிரியான ஒரு அழைப்பு நம்மளுக்குள்ளார தேவன் வைக்கும் போது, அந்த காரியத்தை செய்யும்போது ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஆனால் முதன்மையான தேவனோட சித்தம் நம்மளோட வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறதுனா டிரான்ஸ்ஃபார்மேஷன், உருமாற்றம். ரைட்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக தான் நம்ம தேவனோட சமூகத்தில் தேவன் தொடர்ந்து அவரோட சமூகத்தில் வரும்போது தேவன் நம்மளை உருமாற்றுறார். நம்மளால் டெய்லி நம்ம ஆர்டர் கொடுக்குற நன்மையான எல்லா வார்த்தையும் நம்மளால் டெய்லி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் சில நேரத்தில் நம்மளோட பலவீனத்தால் நம்ம தொடர்ந்து உளுந்து போகிறோம். ஆனால் தேவன் அவரோட ஹோப் நம்ம மேலே விட்டு போகல. இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டா இதுக்கப்புறம் என்னோட சமூகத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் சொல்ல. வாரம் வாரம் அவரோட சமூகத்துக்கு நம்ம நினைக்கிறோம் எனக்கு காசு இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, அவரோட சமூகத்துக்கு வரோம். இல்லை, எத்தனையோ பேர் தேவனோட சமூகத்துக்கு வர முடியாமல் வீட்டில் பயந்துக்கிட்டு தேவனை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் தேவனை பின்தங்கி உலகத்தோட பின்னாடி போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு முழிக்காமல் அவங்களோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்க அவரோட சமூகத்தில் நம்ம அவரை துதிக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறது. அவரோட சமூகத்தில் நம்ம வரும்போது அவரோட என்கவுண்டர், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷோட சர்வீஸில் ஃபிலிப்பான ஒரு என்கவுண்டர் சீரீஸ் எல்லாத்தையும் ஒரு ரீகேப் பண்ணார். உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமாக இருந்துச்சு. தேவன் நம்மளோட சமூகத்தில் இடைப்படுறதுக்கு எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறாரு, எவ்வளோ வழிமுறைகளை, எவ்வளோ நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். இதெல்லாம் என்னத்துக்காகனா நம்ம உருமாற்றம் அடைகிறதுக்கு, நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவரோட என்கவுண்டரில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டருக்குள்ளார வரேன். இயேசு பற்றி எனக்கு தெரியல, உலக வாழ்க்கையில் போயிட்டு இருக்கேன், பொய் சொல்கிறேன், ஏமாத்துறேன், தப்பான எல்லா காரியமும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறுநாளே என்னால் அப்படியே ஆவியில் பலமாக வார்த்தையில் எல்லாம் ஞானவா ஒரு விஸ்டம் நிறைஞ்சு ஆண்டோட ஊழியத்தில் என்னால் செய்ய முடியாது. இது ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனோட சமூகத்தில் பயன்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாறும்போது அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபாக பார்க்குறோம். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் போகிறதுக்குள்ளார ஒன்னொரு காரியம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இங்கிலீஷில் ட்ரான்சிஷன், தமிழில் ஐ திங்க் ஸோ சம்திங் டு டூ வித் லைக் செதுக்கிறது. நீங்கள் உடனே ஒரு காரியத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு படத்தை நீங்கள் வரையப்படுறீங்க, பேப்பர் எடுத்து பட்டுன்னு உங்களால் எல்லாமே வரைஞ்சிட முடியாது. நீங்கள் மெதுவாக டைம் எடுத்து நீங்கள் வரைய அப்போ தான் உங்களுக்கு அந்த அழகான ஓவியம் கிடைக்கும். ஸோ அந்த வரைகிறதுக்கும் சரி, ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கும் சரி நேரம் தேவை. அந்த நேரம் எதுக்குன்னா உங்களை செதுக்கிறதுக்கு. சின்ன காரியத்தை, அந்த ஒரு பெரிய சொற்பத்தை அந்த ஒளியை எடுத்து ஆம்பரத்து ஒரு அடி அடிச்சோன்னு ஒரு சொற்பம் அந்த இடத்துல வந்துடுது இல்லை. அவர் ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஒரு கார்னர்லேருந்து மெதுவாக கேர்ஃபுல்லாக. அப்படி தான் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செதுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தேவனோட சமூகத்தில் தேவன் நட்டு மண்டையிலே போடுவார், என் வாழ்க்கையை தலைகீழ போயிடும். நோ சச் திங். தேவன் நம்மளோட சமூகத்தில் இடைப்படும் போது தேவன் சின்ன காரியத்திலேருந்து தேவன் மாற்றத்தை கொண்டு வர்றார். அந்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வரோம். ஆமென். ஸோ எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்குள்ள வார்த்தை லூக்கா 2வது அதிகாரம் 41 52 வரை. இல்லையா? ஓகே, இல்லை எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, முதல்ல 41 to 42 படிச்சிரியா? அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருடைய 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய்
பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது. ஓகே. ஸோ இந்த வசனத்தை நினைக்கிறேன் நீங்கள் பல தடவை நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இது வந்து லூக்கா புத்தகத்தில் எழுதியிருக்கு. இயேசு வந்து 12 வயசாக இருக்கும்போது எங்கே காண போயிட்டாரு? பாஸ் ஓவர் காண போயிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன நாங்கள் யங்காக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த கேள்வி எங்ககிட்ட கேட்டாங்க. இயேசு 12 வயசில் ஒரு இடத்துல இங்கே காண போனார் ஒரு கேள்வி கேட்டாங்க. டக்குன்னு எங்கள் அண்ணன் உற்சாகத்தில் சொன்னார், ஆமாம்மா பசாமலாமலை காண போனார். அந்த ஒரு உற்சாகத்தில் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து அது வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்டாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து பஸ்கா பண்டிகைக்கு போயிட்டு ஜாமா வாங்கிட்டு ஒரு பிஸியான ஒரு க்ரௌட்டாக தான் இருக்கும். ஸோ மனசுக்கு பட்டுன்னு மைண்டில் வந்து பசாமலாம் போய் பட்டுன்னு சொல்லிட்டார். ஸோ இட்ஸ் குட் திங் அவர் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இப்போ நான் திரும்ப உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்களை கொண்டு போக விரும்புகிறேன். பிஃபோர் தட் இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா வந்து ட்ரான்சிஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் வில், தேவனோட சித்தத்துக்கு நேராக செதுக்கப்படுவது. ஓகே, ஸோ ட்ரான்சிஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் வில். ஸோ அவரோட சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம உருமாற்றப்படணும், நம்ம செதுக்கப்படணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ படிப்படியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரதர் படித்தது போல் இப்போ வந்து 41 42 நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். ஜோசஃபும் அவரோட குடும்பமும் வந்து இந்த இடத்துல வந்து பஸ்கா பண்டிகைக்கு ஜெருசலேமுக்கு இங்கே நசரேத்லேருந்து ஜெருசலேமுக்கு மேலே ஏறாங்க. நீங்கள் வந்து மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நசரேத் கீழே தான் இருக்கும், நசரேத்லேருந்து அவங்க மேலே ஜெருசலேமுக்கு ஏறுறாங்க. ஸோ அது வந்து ஓவர் லைக் 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சம்திங். ஸோ அந்த ஒரு பயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த டைமில் ஒரு பெரிய அவங்களுக்கு இருந்தது பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலே அந்த இடத்துல கழுதை இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கேமலாக இருக்கலாம். ஸோ இப்படின்னு இருந்தாலும் அது ஒரு 1 டே ட்ராவலாக இருக்கும் 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த நாள் வந்து அந்த வருஷம் ஜோசப் அவரோட குடும்பம் ஜீசஸோட எல்லாமே புறப்பட்டு ஜெருசலேமுக்கு போவாங்க இந்த பாஸ் ஓவர், இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க அந்த பாஸ் ஓவர் அந்த காரியத்தில் அந்த விஷயத்தில் எல்லாமே அவங்க ஈடுபட்டு அவங்க திரும்புகிற ஒரு நாள் வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இயேசுவை அந்த இடத்துல அவங்க தொலைச்சிடுறாங்க. எப்போ தொலைச்சிடுறாங்கன்னா 11 வருஷம் இயேசுவை கூட்டிகிட்டு போனாங்க. சின்ன வயசு 1 வயசுலேருந்து 11 வருஷமாக கூட்டிகிட்டு போனாங்க. 12வது வருஷத்தில் போகும்போது இயேசு அந்த இடத்துல தொலைச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம படித்து பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா இயேசு நம்மளோட தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மீன்ஸ் அந்த சின்ன வயசுலேயே இயேசுக்கிட்ட கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த பாரு இவ்வளோ பிஸியாக இருக்கும், அம்மா அங்கே தான் இருப்பேன், அப்பா அங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்னை பார்த்துட்டே நீங்கள் வந்து பின்னாடி வரணும். சின்ன பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து பசமலாமல் நீங்கள் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகும்போது அதுங்க வந்து அதுங்களோட வியூ வந்து அதுங்க ஏற்கனவே அந்த மேச சைஸுக்கு அந்த சின்ன இந்த நாக்காளி சைஸுக்கு தான் இருக்குங்க. ஆனால் அதுங்களோட எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும். அவ்வளோ கூட்டத்தை மத்தியில் நம்மளோட ஃபுல் ஃபேஸ் கூட அதுங்களுக்கு தெரியாது. ஒரு அளவாக சைட்டாலையும் தான் பார்த்துருப்போம். நீங்கள் முன்னுக்கு நடந்து போயிட்டு இருப்பீங்க. ஸோ 11 வருஷமாக இயேசு வந்து கரெக்டாக அவங்க அம்மா அப்பா பின்னாடி தேடி அந்த க்ரௌடில் அடித்து பிடிச்சி எல்லாமே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் 12வது வருஷம் வந்து இயேசு அந்த இடத்துல காணா போயிடுறாரு. இயேசு காணா போயிடுறான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயேசு இன்டென்ஷனலி அந்த இடத்துல ஸ்டே பேக் பண்ணிட்டாரு. அவங்க கவனக்குறைவாக வீட்டுக்கு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எல்லா டெக்னாலஜியும் நம்மளுக்கு இருக்குது. பிள்ளைங்க கொஞ்ச நேரம் கண்ணு முன்னாடி இல்லாமல் போன பேரண்ட்ஸ் எப்படி பதறாங்க. இவ்வளோ பாவங்கள் நடக்குது. நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிறைய போலீஸு, நிறைய பேர் வந்து சிவலைஸ்டாக ஆகிட்டாங்க அந்த காலத்தை விட. நம்ம கம்பேர் தோஸ் டேஸ் வந்து காணா போனாங்கன்னா நீங்கள் போய்ட்டு போஸ்டர் வச்சு ஒட்டி தேடுறதுக்கு பல மாதமாக ஆயிரும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பதட்டமாக ஆகும்போது அந்த டைமில் வந்து மேரி எவ்வளோ பயந்துருப்பாங்க. அந்த ஒரு நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க பார்க்குறாங்க இயேசு இல்லைன்னு தெரிஞ்சோடனே அடுத்தது படியாக 43 44 பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணிக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல முயற்சிகள் எடுக்கப்படுது. அது டிப்பிக்கலி அவங்க பேரண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் அதாவது இருக்கும். பிள்ளை காண போயிட்டோன்னே அடுத்தது பிள்ளை தேடுற முயற்சியில் அவங்க இறங்குறாங்க. பிள்ளையை தேடும் போது அவங்க முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல எங்கே தேடுறாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் போய் தேடுறாங்க. டிப்பிக்கலி பிள்ளைங்க அங்கே தான் இருக்குங்க. எங்கள் அத்தை வெள்ளையா மாமா வெள்ளையா, ஏன்னா வாடிக்கையாக போகிற ஒரு இடமா இருக்கும், இல்லைன்னா அவங்க நண்பர்களோட விளையாடுற ஒரு இடமா இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் அவங்க போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இயேசு அது எந்த இடத்துல அவங்க இடத்துல காணப்படலை. யோசிச்சு பாருங்கள், மேரி வந்து இயேசு வந்து சுமக்கும் போது ஒரு பெரிய கனவோடு அவங்க சுமந்திருப்பாங்க. ஸோ இயேசு அந்த இடத்துல வளர்க்கும் போதில் நிறைய பேர் வந்து தரிசனத்தில் எனக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய பேர் இயேசு பற்றி சொல்கிறாங்க.
இயேசு இப்படியா வரப்போறாரு, இயேசு இப்படியாப்பட்ட காரியத்தை செய்ய போறாரு சொல்லிட்டு பப்ளிக்லி டிக்ளேர் பண்றாங்க. ஒரு தாயா அந்த இடத்துல எவ்வளோ பயந்து பயபக்தியோட அந்த ஒரு காரியத்தை அவங்க வந்து பிள்ளைய வந்து அவங்க வந்து வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதே ஜனங்க மத்தியில் போயிட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது, என் பிள்ளைங்களை பார்த்தியா, இயேசுவை பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் அவங்க எப்படியா பார்த்துருப்பாங்க. உனக்கு கொடுத்து ஒரு வேலை தான் உனக்கு கொடுத்தாங்க, ஒரு பிள்ளைய பார்த்துக்கிறது. எப்படியா அவங்கள வந்து தூசித்திருப்பாங்க, எப்படியா அவங்கள பற்றி கடிந்து கொள்ளியிருப்பாங்க சொல்லிட்டுன்னு அந்த இடத்துல நம்ம மேரி போன அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமையில கூட அவங்க அந்த இடத்துல முயற்சி அவங்க வந்து விடாமல் தேடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஐயா 45லேருந்து 46 படியா. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவையும் கண்டார்கள். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே தேடிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன், எங்கேருந்து நம்ம வந்தோமோ திரும்ப அங்கேயே நம்ம போவோம். நம்ம இங்கேருந்து ஜெருசலேமுக்கு போகும்போது இயேசு என்னோட இருந்தார், ஜெருசலேமுக்கு வரும்போது மட்டும்தான் இயேசு என்னோட இல்லைன்னு சொல்லிட்டுன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியாக தான் அவங்க திரும்ப ஜெருசலேமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போகும்போது 3 நாள் கழிச்சு 3 நாள் அவங்க அந்த ஒரு சஃபரிங், 3 நாள் ஒரு ஹார்ட் பிரேக்கிங், அந்த 3 நாள் எல்லாரோட வார்த்தையும் கேட்டு அவங்க அவ்வளோ களைப்பாக இருந்திருப்பாங்க. அந்த 3 நாளுக்கு அப்புறம் தான் இயேசுவை அவங்க பார்க்குறாங்க. இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் ரிலாக்ஸாக டீச்சர்ஸோட உட்காந்துட்டு சிட்சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிள்ளை அந்த இடத்துல காணா போயிடுச்சுன்னா ஒரு பப்ளிக்காக என்ன செய்வோம்? முதல்ல யார் பையன்ப்பா நீ என்னப்பா இங்கே பண்ணுற? 12 வயசு பையன், ரொம்ப பெருசாலாம் ஹைட்டாலாம் இருக்க மாட்டார், ஒரு ஆவரேஜ் சின்ன சைஸாக தான் இருப்பார். ஸோ பட்டு நான் யார் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டுன்னு தேடி அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசப் குடும்பத்தை வந்து ஒரு சென்சஸ், அவங்க வந்து ஒரு சென்சஸ் எடுக்க போயிருப்பாங்க. யார் நீங்கள் உங்களோட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பஞ்சி மாதிரி எடுக்கிறதுக்கு ஜெருசலேமுக்கு போவாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, ஜோசப் இடையில வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவர் நசரேத்தில் இருக்காரு. ஸோ அந்த 3 days இயேசு அந்த இடத்துல வச்சிருக்க தேவையில்லை. 3 நாளில் அவங்க இயேசு அனுப்பியிருந்திருக்கலாம். ஆனால் 3 நாள் அவரோட உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க சாதாரண ஒரு பப்ளிக் பீப்புள் இல்லை, பேசுகிறவங்க வந்து டீச்சர்ஸ். தமிழ் என்னையா? போதகர். போதகர் சொல்லும்போது அவங்க கிட்ட சும்மா உட்காந்து செம்பாங்க கோப்பிலாம் பேசினா அவங்களுக்குலாம் தப்லி எப்படியாச்சும் கம்யூனிகேஷன் கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்காத போவோம். ஆனால் இயேசு பேசின சில காரியங்கள் வந்து 3 நாள் அவங்க அந்த இடத்துல அந்த பையனோட உட்காந்து ஃபெலோஷிப் பண்ண வச்சிச்சு. இயேசு பேசின அவர் ஒரு சிறு பையனாக தான் இருந்தார். 12 வயசு. என்ன தெரிஞ்சிரு போகுது அந்த இடத்துல? என்ன அனுபவம் இருந்திருக்கு போகுது? நம்ம நேற்று யார் பைபிள் ஸ்டடிக்கில் வந்திருந்தீங்கன்னா பாஸ்டர் சொல்லியிருந்திருப்பார், சின்ன பிள்ளைங்க ஜூவிஸோட அந்த ஒரு சோஷியல் ஹைராக்கியில் பார்க்க போனோம்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு லாஸ் ஆஃப் ஒரு பீப்புளாக ஒரு பிள்ளைங்களாக பார்ப்பாங்க. நம்மளோட சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தான் எல்லாமே. பிள்ளைங்க பிறந்துச்சா உலகத்தையே மறந்து பிள்ளைங்க பின்னாடி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஜூவிஸோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆர் த லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் சோஷியல். அவங்களுக்கு வந்து பிள்ளை பண்ணா ஓகே, பிள்ளைனா ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்ற காரியம்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன பையன் பேச்சு கூட அந்த இடத்துல அவங்க உட்காந்து கேட்குறாங்கன்னா ஸோ என்ன மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் அந்த இடத்துல போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க அம்மா பார்க்குறாங்க, 3 நாள் கழித்து பார்க்குறாங்க, இயேசு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாரு. அடுத்தது 47 படியா. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாற்று தரங்களை குறித்து பிரமித்தார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள். அவரோட புத்தியும் அவரோட மாறுதரங்களை குறித்து. ஸோ அந்த இடத்துல இயேசு வந்து கேள்வி கேட்குறாரு. ஒரு சைல்டாக இருக்கும்போது, அந்த பையனாக இருக்கும்போது 4 விஷயம் அவர் கேட்குறாரு, தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. ஏன் கேட்குறாரு கூட ரெக்கக்னைஸ் உங்களுக்கு விளக்குறேன். கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டுட்டு அவரோட புரிதலை சொல்கிறாரு. நம்மளுக்கு 4 விஷயம் நம்ம கேட்கும்போது சில விஷயம் தெரியாமல் கேட்போம், சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே கேட்போம். தெரிஞ்சுட்டு நம்ம கேட்கும்போது நம்ம வாயை திறந்து ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லு இருக்குது. ஒருத்தன் எவ்வளோ புத்திசாலின்னு அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா அவனுக்கு தெரிஞ்சிடும். 5 நிமிஷம் 4 நிமிஷம் பேசியிருப்பா, 5-6 நிமிஷம் விஷயம் எங்கேயோ டைவெர்ட் ஆகி போவோம். மீன்ஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உள்ளு ஒன்றும் இல்லை, அவன் செம்பாங்க கோசம். ஸோ ஆனால் இயேசு 3 நாள் அந்த டீச்சரை வச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் ஈவன் இன் தட் சைல்ட்ஹுட். அந்த ஒரு சின்ன வயசில் கூட அவர் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும் போது டீச்சர்ஸ் எல்லாமே பிரமிச்சு போகிறாங்க. இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் அவங்க படித்த இத்தனை வருஷம் படித்து மனப்பாடம் பண்ண காரியத்தை
விட்ட ஒன்று நல்ல நல்ல பெரிய பெரிய ஒரு டீப்பான விஷயத்தெலாம் அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவரோட ஆன்சர்ஸ் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 12 வயசுல உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஞானமானு சொல்லிட்டுன்னு அவங்க ஒரு பிரமிப்பில் அந்த இடத்துல கேட்டுட்டாங்க. அடுத்தது அப்படியா 48லேருந்து 49. தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பார்த்துட்டோன்னே இயேசுக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாரத்தை இயேசு கொடுத்துட்டாரு. இயேசு இவ்வளோ நல்லவராக இருந்தார், ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கே அவர் வந்து இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் நினச்சி என்னடா இயேசு பேரை இந்த இடத்துல டானிஷ் பண்ணுறேன்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட மனக்குமுறல் அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ஏன் இப்படி நீ செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூட ஒரு ரிமாஸ் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு சாரி இல்லாமல் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்கன்னு. நம்ம அந்த கேள்வி கேட்டிருந்தா அடுத்த பலார்னு ஒன்று விழுந்துருக்கோம் மூஞ்சில். ஆனால் இயேசு அந்த இடத்துல கேட்குறாரு, ஏன் என்ன தேடுறீங்க? அவரோட கேள்வி வந்து அட்ஜீஃப், நான் என்ன தப்பு பண்ணேன்? 3 நாளாக காணோம், 3 நாளாக போகிற இடத்தெல்லாம் நல்லா துப்பு விழுவுது, 3 நாளாக தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் உன்னை தேடி வந்தால் நீ வந்து ஏன் என்னை தேடுறேன்னு அந்த இடத்துல அவங்களுக்கே ப்ரிப்ளாக்ஸாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது ஏன் இயேசு இப்படி பேசுகிறாரு சொல்லிட்டுன்னு. அவர் அடுத்தபடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் படியா 49 திரும்ப படியா. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஓகே, தேங்க்ஸ். இங்கிலீஷ், did you not know that I must be about my father's business? 12 வயசில் அப்பாவோட காரியத்தை அவர் செய்கிறதுக்கு இறங்கிட்டார். 12 வயசுலலாம் நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியுது, இங்கே சொல்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு காரியம் ஒரு 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 சின்ன பிள்ளைங்க இருக்கிற ஒரு 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 அந்த ஒரு விஷயம், லைக் சின்ன பிள்ளைங்களாம் வந்து they won't focus in one thing, they will be playing around, being very happy. பட் அவர் அந்த 12 வயசில் அப்பாவோட காரியம், தேவனோட காரியத்தில் அவர் இன்வால்வ்டாக பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே அவர் வந்து லெக்சர் பண்ணுறாரு இந்த ஒரு இடத்துல. சரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னுக்கு நான் கொண்டு வரேன். 12 வயசில் ஜூவிஷோட கல்ச்சரில் வந்து எண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட். நம்மளுக்கு வந்து 30 வயசில் கூட சைல்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அது வேறு கதை. ஆனால் 12 வயசில் அவங்களோட சைல்ட்ஹுட் எண்ட் ஆகுது. 12 வயசுக்கு அப்புறம் வந்து அடால்ட்ஹுட்குள்ளார போகிறாங்க. அடால்ட்ஹுட் வந்து அவங்க வந்து ஒரு யங் மேனாக வளர்கிறாங்க, ஒரு பெரிய மனசனாக வளர்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தோரா சம்மந்தப்பட்ட காரியம், தேவனோட சம்மந்தப்பட்ட காரியம், ஊழியத்தில் கூட அவங்கள ரொம்ப ஈடுபடுத்த ட்ரை பண்ணுவாங்க அவங்க. ஸோ இயேசு அந்த இடத்துல யூ சி பேரண்ட்ஸாக இருக்கிற மேரி ஜோசப் 11 வருஷமாக அவங்க இயேசு எப்படியா வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா காரியமும் தேவ தூதரும் சரி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரவங்களும் சரி, அந்த அவங்க வார்த்தையின் மூலிமா சொல்லி அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன், திஸ் மேன் இஸ் பர்த். ஏன் அந்த இடத்துல பிறக்கப்பட்டார், கொண்டு வரப்பட்டார்னா நம்மளோட பாவத்துக்காக அவர் வந்து அவருக்கு நம்மளோட ரட்சிப்புக்காக இயேசு கொண்டு வந்தார் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை மேரிக்குள்ளார நல்ல ஆழமாக விதைச்சி 11 வருஷமாக வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் 12வது வருஷத்தில் அவங்க இந்த ஒரு விஷயத்தை தவற விட்டாங்க. இசி நம்மளோட பயணத்தில் கூட தேவன் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த ஒரு பயணத்தில் நம்ம போயிட்டு இருந்திருப்போம். அட் டைம்ஸ் நம்மளும் ஓவர்லுக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அ மிஸ்டேக். பட் இவங்களோட மிஸ்டேக் கொஞ்ச நேரம் அதை நிலைக்கல, 3 நாளாக நிலச்சிச்சு. இது ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு. பட் அந்த இடத்துல கூட யார் கவனமாக இருந்தார்னா இயேசு கவனமாக இருந்தார். அந்த ஒரு ட்ரான்சிஷன், அந்த ஒரு பீரியட் எனக்கு வருது, அந்த ஒரு நேரம் எனக்கு வருது. ஐம் கோயிங் இன் டு அடால்ட்ஹுட். ஐ நீட் டு நோ மோர், ஐ நீட் டு லேர்ன் மோர், ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் மோர்னு சொல்லிட்டுன்னு அவர் அடுத்த அடி அவர் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் இன்றைக்குள்ள வார்த்தையை பற்றி, இன்றைக்குள்ள காரியத்தை பற்றி நான் வந்து உங்கள் சமூகத்தில் நான் வந்து கொண்டு வர இருக்கிறேன். ஸோ 3 காரியம் இந்த இடத்துல நான் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர இருக்கிறேன். நம்ம இயேசு மாதிரி அந்த ஒரு நேரத்தில் நம்ம ட்ரான்சிஷன் ஆகணும். இயேசு வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா காரியத்தை அவங்க அம்மா வந்து ஆண்டரோட வார்த்தை மூலிமா ஜோசப் அவர் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு அம்மாவாக இருக்கும்போது அவங்களுக்கு சமைக்கிறது, உடுத்துறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பிரிச்சுவல் ரீதியிலும் அவங்க வந்து
அந்த பிள்ளைங்களுக்கு இயேசுக்கு கொடுத்து அவங்க வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஜோசப் ஒரு அப்பாவாக இருந்து கூட அவர் தகப்பனா அந்த பிள்ளையை எப்படி ஸ்பிரிச்சுவலாக எக்விப் பண்ணோம், உலக காரியம் வந்து எவ்வளோ பாவமாக இருக்குது, என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்குன்னு எப்படி அந்த பிள்ளையை எக்விப் பண்ணோன்னு சொல்லிட்டுன்னு இயேசுக்கு அவர் எல்லா விஷயமும் கேட்ட பண்ணி அவர் கொண்டு வராரு இந்த இடத்துல. பட் சில ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நம்மளும் வந்து ஏற்றுக்கொள்ளணும். நம்மளோட ட்ரான்சிஷன், நம்மளோட தேவனோட சித்தத்துக்கு நம்ம புறப்பட்டு போகிற அந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் ஒருவர் மட்டும் தேவன் உங்களோட அந்த ஒரு ஜேர்னியில் வைக்கல. எவ்ரி டைம் நம்ம யோசிப்போம், தேவன் எனக்கு இந்த ஒரு சித்தத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு, அந்த சித்தத்தை நான் தான் செய்யணும். எஸ், நீங்கள் தான் செய்யணும், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் உங்களோட பயணிக்கிற அநேக பேர் தேவன் உங்களோட கொடுத்துருப்பார். இயேசுவோட சித்தம் என்னன்னு சொல்லிட்டு இயேசுக்கு தெரியும், மேரிக்கும் தெரியும். ஓகே, நம்ம இயேசு வளர்க்குறது தான் இது நம்மளோட அழைப்பு. ஜோசப்புக்கும் தெரியும், ஓகே நான் இயேசுக்கு இந்த உலகத்தில் ஒரு தகப்பனாக இருக்கேன், நான் தகப்பனா நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட காரியத்தை செய்கிறார். 11 வருஷமும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. எல்லா சென்சஸ் எல்லா விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி மற்ற காரியத்தையும் அவர் கரெக்டாக ஒரு விஷயத்தை அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தவற விட்டுறாங்க. இப்போ 12வது வருஷத்தில் திடீர்னு ஒரு விஷயத்தில் அவங்க தவற விடுறாங்க. ஸோ அதே வேறு நம்மளோட தேவனோட சித்தத்தில் நம்ம பயணிக்கும் போது எத்தனை பேர் நம்மளோட பயணிச்சவங்க இப்போ இல்லாமல் போகிறாங்க? அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஐம் நாட் இந்த இடத்துல உங்களை வந்து கில்ட் வாக் பண்ணல, ஓ நீங்கள் செய்யலை, நீங்கள் வந்து பாவிகள், நானும் அந்த விஷயத்தை இப்போ இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கே ஆண்டு மறுபடியும் அந்த விஷயத்தை பேசும். நம்ம அந்த ஒரு பயணத்தில் போகும்போது நம்மளோட ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட்டு சில பேர் நம்மளோட பயணித்து வந்திருப்பாங்க. நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவங்களும் ஒரு பங்காக இருந்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்காகவும் நம்ம இறங்கி போகிறதுக்கு இந்த இடத்துல தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். ஸோ இந்த ட்ரான்சிஷன் சொல்லும்போது நாட் லிவிங் எவ்ரிபடி அண்ட் கோயிங் சம்வேர் எல்ஸ், பட் கோயிங் டுகெதர் வித் எவ்ரிபடி. ஆமென். ஸோ அதுதான் இன்னைக்குள்ள காரியம். ஸோ அந்த ஒரு ட்ரான்சிஷன், தேவனோட சித்தத்துக்குள்ளார ட்ரான்சிஷன் நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஷர் அண்ட் பாண்டர் ஹிஸ் வேர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா 2வது சாப்டர் 2:19 படியா. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, 2-3 ஒகேஷனில் அந்த டெம்பிளில் நடக்கிற காரியமும் சரி, இயேசு சொல்கிற விஷயமோ சரி, தேவதூதர் சொல்கிற விஷயமோ சரி, இல்லை அதுக்கப்புறம் அந்த ஞானிகள் வந்து பார்ப்பாங்க இயேசுவை, அவங்க சொல்கிற விஷயமோ சரி, எல்லாமே கேட்ட கையோட பட்டுன்னு வந்து பெருமை பாராட்டல. அந்த இடத்துல எனக்கு தெரியும், அந்த இடத்துல பட்டுன்னு அடுத்த வார்த்தையை அவன் வந்து கவுண்டராக வைக்கல. அவங்க அமைதியாக என்ன செஞ்சாங்கன்னா தமிழில் மனதில் வைத்து சிந்தனை, அதுக்கு முன்னாடி என்னையா இருதயத்தில் வைத்து, இங்கிலீஷில் வந்து ட்ரெஷர்னு போட்டிருக்கு. ஸோ சம்திங் ஐ திங்க் ஷுட் பி சிமிலர். நீங்கள் ஒரு ட்ரெஷராக பார்க்குற ஒரு காரியத்தை தான் உங்கள் இருதயத்துக்குள்ளாரே நீங்கள் வைப்பீங்க. அந்த ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் நினைக்கும் போது தான் அது உங்களோட இருதயத்துக்குள்ளே நீங்கள் அலாவ் பண்ணுவீங்க. அதே போல் தேவன் உங்களோட சமூகத்தில் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களுக்குன்னு நீங்கள் நினைக்கணும். தேவன் எனக்காக பேசுகிறார். போன வாரம் வந்து ஒரு மெசேஜ் உண்மையிலே ஒரு கட் டீப்பான ஒரு மெசேஜ், எனக்கு தெரியல எத்தனை பேருக்குன்னு. நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில், முரட்டு வெட்டு வார்த்தை. ஸோ சில நேரத்தில் அந்த வார்த்தை எப்பயுமே ஜாய்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அந்த வார்த்தை நம்மளை கடிந்து கொள்ளும், சில நேரத்தில் அந்த வார்த்தை நம்மளை வந்து திருத்தம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை கடிந்து கொள்ளும்போது, ஓ எனக்கு இல்லை இவருக்காக இருக்கும், ஓ இந்த மாதிரி பேச நம்ம எங்கே இந்த மாதிரி இவராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிந்திக்கிறதே நம்ம அந்த வார்த்தையை வந்து துச்சமாக நினச்சி நம்ம கீழே போடுறோம். தேவனோட சமூகத்தில் புறப்பட்டு வர ஒவ்வொரு வார்த்தையும் அது இன்னைக்கா இல்லாட்டி நாளைக்கா இருக்கும், நாளைக்கா இல்லாட்டி வருங்காலத்தில் இருக்கு சொல்லிட்டுன்னு உங்களோட இருதய கதவுகளை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு அந்த வார்த்தையில் நீங்கள் எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வச்சு நீங்கள் வந்து ட்ரெஷர் பண்ணும் போது அங்கேருந்து தேவன் படிப்படியாக மரியா ஒரு வெர்ஜினான ஒரு பிள்ளை வளர்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்திருக்குமாலேன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் அவங்கள படிப்படியாக வளர்த்து கொண்டு வந்தாங்க. எப்படி வளர்த்து கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஏஞ்சல் மூலியமாக கிடச்சிச்சு. அடுத்தடுத்தது ஏஞ்சல் வந்துட்டு இருந்தாங்களா? இல்லை, அடுத்தடுத்தது அவங்களோட சுற்றி இருக்கிற மற்ற விசுவாசிகள், அவங்களோட சுற்றி இருக்கிற அந்த ஞானிகள், இவங்களாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங், ஆனால் தேவனை பிரயாசப்படுற ஒருத்தவங்க. ஸோ இவங்க மூலியமாக கூட அந்த வார்த்தையை மரியாதை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது அவங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ரிசீவ் பண்ணி இயேசு அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவன் அப்படியாக நம்மளை கவனமாக வளர்க்குறாரு. இங்கேருந்து பாஸ்டர்கிட்டேருந்து மட்டும் இல்லை, உங்களோட இங்கே இருக்கிற நம்ம எத்தனையோ பேர் தேவனோட காரியத்தை பற்றி நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசும்போது வித்தவுட் நோவிங் நம்ம அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ளார நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு போகிறோம்.
இது எதுக்கு உதவுனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோட எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த செதுக்கிற அந்த ஒரு காரியம் நடக்கிறது. ஸோ முதன்மையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், தேவனிடத்துலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ட்ரெஷர் பண்ணி நீங்கள் அதை பொண்டன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு ஓகே நல்ல காரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடக்கூடாது. நீங்கள் அதை நினச்சி நீங்கள் திரும்ப நீங்கள் மெடிடேட் பண்ணணும். இது மற்றவங்க சொல்கிற காரியத்தை மற்றவங்கக்கிட்டே இந்த வர வார்த்தை விட த பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்களே தேவனோட சமூகத்தில் கொண்டு போயிட்டு பெற்றுக்கொள்வது. நீங்களே அவரோட சமூகத்தில் போயிட்டு தேவனோட வார்த்தையை படிக்கும் போது அவர் உங்ககிட்ட பேசுகிற காரியம் உண்மையிலே ஒரு டீட்டெயில்டான உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். அது சில நேரத்தில் நம்ம ஓவர்லுக் பண்ணிடலாம். எவ்ரி டைம் நம்ம பார்க்கும்போது வாவ் பெரிய காரியம், இதுதான் புதிய ட்ரெண்ட், இதுதான் புதிய எழுப்புதல்னு சொல்லிட்டுன்னு இப்போ இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்குதா. ஆனால் நீங்கள் எப்போ அமைதியாக தேவனோட சமூகத்தில் போயிட்டு அமர ஆரம்பிக்கிறீங்களோ தேவன் இந்த காரியத்தை நேச்சுரலாகவே உங்களுக்கு செய்ய வைக்கிறாரு. சாத்தான் அந்த நேச்சுரல் நம்மக்கிட்ட இந்த எடுத்து போட ட்ரை பண்ணுறான். எப்படின்னா அமைதியாக அவரோட சமூகத்துலேருந்து போயிட்டு அந்த வார்த்தையை பெற்றுறது. ஹீ ட்ரை டு மேக் அஸ் வெரி பிஸி. நம்மளுக்கு சில நேரத்தில் திடீர்னு அமைதியாக இருந்துச்சா அது புதுசாக இருக்கும். என்ன அமைதியாக இருக்குது, ஏன்னா சத்தத்திலே இருந்து பழகிட்டோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பழகிட்டோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்து பழகிட்டோம். பட் God wants us to go to His presence and receive and treasure all the words in our heart. தேவன் கொடுக்குற அந்த மரியா 8 கடை இயேசுவை வளர்க்கறதுக்கு ஒரு நாள் காஸ் அட்டெண்ட் பண்ணி எல்லாமே பாஸ் பண்ணிட்டு இயேசு வளர்க்கல. கட்டமாக ஒவ்வொரு நேரத்தில் அந்த வார்த்தையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஒரு நேரம் மற்றவங்கக்கிட்டே இருந்து இல்லாமல் ஒரு கட்டத்தில் இயேசுக்கிட்டேருந்து கூட வருது. இயேசுவை தான் தவறு விட்டாங்க அந்த இடத்துல. இயேசு தேடிட்டு போயிட்டோடனே இயேசு மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறாரு. டோன்ட் யூ நோ that will be about my father's businessன்னு சொல்லிட்டுங்க. இதே மாதிரி காரியம் பிள்ளைங்க நீங்களாம் செஞ்சிடாதீங்க. இது இயேசு தான் செய்கிறாரு இந்த இடத்துல. அவங்களுக்கு மறுபடியும் நினைவு ஊட்டுறாங்க, நான் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக வந்தேன். அந்த ஒரு நேரத்தில் மேரிக்கு ஒரு சின்ன ஒரு குவிக் ட்ரெய்லர் மாதிரி ஐ அஸ்யூம் திஸ் இஸ் மை அசம்ஷன். ப்ளீஸ் நீங்கள் போயிட்டு இதை பற்றி ஏன் இயேசு டக்குன்னு அந்த இடத்துல மேரியோ ஜோசப்புக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டுட்டு போனா சொல்லிட்டுன்னு நான் அந்த விஷயத்தை யோசிச்சுருந்தேன். ஐ அஸ்யூம் நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ராபப்ளி காட் இஸ் ப்ரிப்பேரிங் தெம் ஃபார் த டே ஆஃப் ஹிஸ் க்ரூசிஃபிக்ஷன். அந்த ஒரு க்ரூசிஃபிக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இயேசு இவ்வளோ கொடூரமாக சாவ போகிறான்னு சொல்லிட்டுன்னு. பட் அந்த ஒரு நேரத்தில் God want them to be present at his crucifixion. பட் அதுக்கு இந்த 3 நாள் ஒரு கண்டிப்பாக ஒரு போராட்டமான ஒரு நாளாக இருந்திருக்கும், ஒரு வேதனையான ஒரு நேரமாக இருந்திருக்கணும். பட் அந்த நேரத்தில் கூட இயேசு பார்த்துட்டோன்னே இயேசு கொடுக்குற அந்த ரியாக்ஷன் as if அவர் காணா போகாத மாதிரி அவர் பேசுகிறாரு. என்னமோ எப்பயுமே பக்கத்தில் இருந்துட்டு இருந்த மாதிரி பேசுகிறாரு. அதுதான் அந்த க்ரூசிஃபிக்ஷன் நடந்துச்சு. க்ரூசிஃபிக்ஷன் காரியம் கொடூரமாக இருந்திருக்கலாம். க்ரூசிஃபிக்ஷன் காரியம் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு 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 இன்ஹியூமேனான ஒரு காரியமாக இருக்கும் போதிலும் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தர, என்னோட தேவனோட சித்தத்தை தான் நான் செய்கிறேன், என்னோட தேவனோட சித்தத்தை நான் செஞ்சால் கூட I will be always with you சொல்லிட்டுன்னு அந்த ஒரு காரியத்தை ஏர்லியராகவே அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துறாரு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா சிமியோன் ரைட், சிமியோன்னு சொல்லிட்டுன்னா அவரோட ஒரு தீர்க்க தரிசனமாக சில வார்த்தை அவர் சொல்லுவார். நீங்கள் படிச்சு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை. ஐயா சாப்டர் 2 34 படியா 34-35. பின்னும் சீமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அவரே சொல்லுவாங்க உன்னோட ஆத்மான்னு ஒரு பட்டயம் உருவி போகும். ஸோ இது ஒரு கணக்குக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலி ஆன்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வராது. இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்க இருக்கும். அது ப்ராபப்ளி அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இவ்வளோ நன்மையான காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரியான ஒரு துர்தஷ்டமாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டுன்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் காட் இஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் தம். அதே மாதிரி தான் தேவனோட சமூகத்தில் போகும்போது எப்பயுமே நன்மையான பியூட்டிஃபுல்லான ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு நம்ம எதிர்பார்த்து போவோம். ஆனால் சில நேரத்தில் அந்த இடத்துல காரியம் நம்மளோட நிஜ வாழ்க்கையில் வேறு மாதிரி நடந்து கொண்டு இருக்கலாம், வேறு எங்கேயோ நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் டெய்லி ப்ரே பண்ணுறேன், தேவனோட வார்த்தையை நல்லா படிக்கிறேன், பட் இருந்தாலும் வாழ்க்கை வேறு எங்கேயோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கும் போது, நீங்கள் தேவனோட சமூகத்துக்கு போகும்போது தேவன்
அந்த ஒரு சூழ்நிலைமையை பார்க்காம அவரை பார்க்கறதுக்கு தேவன் உங்களை வழி நடத்துறாரு. ஏன்னா எவ்ரி டைம் உங்களோட சூழ்நிலைமை வந்து அந்த இடத்துல வந்து வேற மாதிரியான வேற மாதிரியான ஒரு பிக்சரையோ இல்லை வேற மாதிரியான சுச்சுவேஷனை உங்களை கொண்டு போய் விடலாம். ஆனால் நீங்கள் தேவனோட சமூகத்துக்கு போகும்போது என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டுன்னு பரிசுத்த ஆவியானவர் மூலியமா அவர் உங்க மத்தியில் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இதுதான் முதன்மையான ஒரு வார்த்தை. நம்ம அவரோட பயணிக்கிறதுக்கு வரப்போகிற எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆயுத்தமாக இருக்கிறதுக்கு முதலாவதாக அவரோட வார்த்தையை நம்ம எடுத்து ட்ரெஷர் பண்ணி பொண்டர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து மைண்ட்ஃபுல் அண்ட் கேர்ஃபுல் ஆன் த க்ரௌட்ஸ் ரெஸ்பாண்ட். இந்த காரியம் நான் எங்கேருந்து பார்த்தேன்னா, இயேசு போயிட்டு அந்த டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிறாரு. அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஜோக் சொல்லி ஒரு ஆள் சிரிச்சா எப்படியாப்பட்ட ஒரு குஷி உள்ளுக்கு வரும். ஓ, இந்த ஜோக்குக்கு மதிப்பு இருக்குது. அதே ஜோக்கு 4 இடத்துல பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு ஜோக்கு தான். இதே ஒரு ஞானமான ஒரு காரியம் பார்த்துட்டாங்க, ஓ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லா ஸ்டேட்டஸ்லையும் நம்ம போட ஆரம்பிச்சோம். ஓ, இந்த ஒரு காரியம் நம்ம இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு புத்திசாலித்தனமாக பேசிட்டோம்னு சொல்லிட்டுன்னு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷத்தை இந்த மாதிரி ஏன் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏன் வந்து உருவாக்குறா வந்து இது நேச்சுரலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அம்மா கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குங்க. அதில் நான் வந்து எக்ஸ்பர்ட். என்ன காரியம் செஞ்சாலும் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட போய் காமிச்சிடுவேன். அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு விடிய தூங்காமல் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்களும் எழுந்திரிச்சிருப்பாங்க சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அப்படியே தேடி ஓடுவேன். உடம்பு அந்த எப்படி தான் நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு வந்துடணும்னு சொல்லிட்டுன்னு அப்படி தான் தேடி ஓடுவேன். பட் இது வந்து ஒரு எல்லா ஹியூமன் நேச்சரில் இருந்தாலும் இயேசு அந்த சின்ன வயசில் கூட அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த இடத்துல அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்குறது அவரோடு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க அட்டென்ஷன் கொடுக்குறவங்க வந்து ஏதோ பாவம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சார் நேரத்தில். நம்மளுக்கு அது நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்க ஏதோ பாவம், இந்த பையன் ஏதோ நல்லா புதுசாக செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டுன்னு ஒரு பரிதாபத்திலையோ ஒரு உறவுலையோ சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் நம்மளோட விஷயத்துக்கு நம்மளோட சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க காது கொடுத்து கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்குள்ளார ஒரு எப்படி சொன்னால் வந்து ஒரு விதமான பெருமை வர ஆரம்பிக்கும். பெருமைக்கு முன்னாடி வந்து ஓ நம்ம சொல்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல ஒரு வேலிட்டான ஒரு விஷயமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம ஒல்லிட்டம்னு சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே போவோம். பட் இயேசு அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட பேசுகிறாங்க. அடுத்தது நீங்கள் 50வது வசனத்தில் படிச்சிங்கன்னா 50 படியா, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கீதைகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இயேசு அந்த இடத்துல ஆல்ரெடி வெரி பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிட்டோன்னே அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட அப்படி பேசிட்டோன்னே ப்ராபப்ளி அந்த இடத்துல சைட்டாக டீச்சர்கிட்ட கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ ஞானவாளின்னு உங்களுக்கு தெரியும், ஞானமானவன்னு உங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி என்னை இங்கே இருக்க வச்சுருந்தீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 12 வயசில் ஒரு புத்திசாலியான பையனை யார் விட போகிறா? இப்போலாம் ஒரு ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பெஷலி யங் பீப்புளுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களோட உணர்ச்சியை தூண்டத்தக்க பயங்கரமான சர்மனோ சரி, பயங்கரமான வர்ஷிப்போ சரி, உலகம் முழுக்கும் எங்கேயுமே ஓடிக்கிட்டு இருக்குது. லைஃப் டெலிகாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு என்னென்னமாலும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலனா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரௌட்டோட அந்த டீச்சர்ஸோட கொடுக்குற அந்த ஒரு அட்டென்ஷனை இயேசு அந்த இடத்துல நினச்சி அவர் அந்த இடத்துல அவர் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நசரேத், இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து then he went down with them and came to Nazareth. அவர் வந்து ஜெருசலேமில் இருந்தார். அவரோட சித்தம் நடக்க போகிற ஒரு இடத்துல அவர் இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. கிரவுண்ட் ஜீரோ அந்த இடத்துல தான் அவரோட தேவனோட சித்தமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. பட் he still okay to go down back to Nazareth. நசரேத்னு சொல்லும்போது அது ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு இடம்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் படிச்சிருந்தேன். ஒரு நிறைய பாவங்கள் நடக்கிற ஒரு இடம் நசரேத். ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா நம்ம ஜெருசலேமில் வந்துட்டோம், நான் ஜெருசலேமில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். பட் அவர் ஸ்டில் அவரோட பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிந்து அவர் போகிறாரு. knowing that he is doing the will of God, knowing that he is very brilliant, knowing that he is full of wisdom, knowing that he is full of spirit, but yet he still obey and
submit to their parents. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பிசாசான இந்த ஒரு க்ரௌட்டோட ஹைப் வச்சு ரொம்ப இலகுவா இப்போ உள்ள ஜெனரேஷன் யங் பீப்புள் மட்டும் கூட இல்லை, எல்டர் பீப்புள், இப்போ வயசில் பெரியதோர் கூட இந்த ஒரு காரியத்தில் இந்த ஒரு ட்ராப்பில் எப்பயுமே மாட்டிக்கிறாங்க. ஒரு நிறைய பேர் நம்மளை பார்க்கணும், நிறைய பேர் நம்மளை அக்செப்ட் பண்ணணும், நிறைய பேர் நம்மளை பற்றி நல்லா பேசணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அங்கே என்ன நடக்குது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஐம் நாட் கிரிட்டிசைசிங் எனி மினிஸ்ட்ரிஸ், ஓகே. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் இப்போ தான் ஆண்டோட வார்த்தையை போகிறீங்க. சில நேரத்தில் எனக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஆண்டோட வார்த்தையை கேட்க போகிற ஒரு நின்ற கேட நம்மளுக்கு ப்ரொஃபஸி மேலே ப்ரொஃபஸி சி அந்த ஒரு ப்ரொஃபஸி நம்மக்கிட்ட சொல்லும் போது பட்டு நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நீ அப்படி ஆக போகிற, தேவனோட சித்தம் உனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஸி சொல்லிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்லி அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, சில பீப்புள், நாட் ஆல், மென்டலி நம்மளை வந்து ட்ரை பண்ணுவாங்க. வாய் நீங்கள் அவங்கக்கிட்ட வரணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களோட பயணிக்க ஆரம்பிக்கணும். நான் ப்ரொஃபஸி பற்றி இந்த இடத்துல தப்பாகவே சொல்லேன். உங்களுக்கு ப்ரொஃபஸி தேவனோட சமூகத்தில் வர்றதுக்கு முன்பதாக நீங்கள் தொடர்ந்த ஒரு சமூகத்தில் நீங்கள் நடக்கும்போது அந்த ப்ரொஃபஸி நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கே ஓடினா கூட அந்த ப்ரொஃபஸி ஆண்டவர் திரும்ப வாய்க்க செய்வார். ஏன்னா இது ப்ரொஃபஸி மனுஷன் கொடுத்ததில்ல, ப்ரொஃபஸி தேவன் கொடுத்தது. ஸோ சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை, சில நேரத்தில் இந்த மாதிரி உலக ஆசை வார்த்தையை கொடுத்து அநேக வாலிப பிள்ளைங்களை வந்து தேவனோட சமூகத்திலேருந்து பிசாசானோட எடுத்து போகிறதுக்கு பல முயற்சி தேவனோட ஊழியத்திலே பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காலத்துலேருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயின்லி அந்த இடத்துல எப்படி நம்ம விழுந்து போகிறோன்னா பை அவர் இமோஷன். நம்மளோட இமோஷன் அந்த இடத்துல ஸ்டேபிளாக, பிகாஸ் சாத்தானுக்கு தெரியும் நம்ம இமோஷன் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பாஸ்டர்கிட்ட நீங்கள் பேசுகிறேன், பாஸ்டர் திடீர்னு என்னோட பாவத்தை கண்டுபிடிச்சி என்ன சொல்லிட்டார், ரூபன் நான் உன்னை தங்கா பாசா பண்ணிட்டேன் ரூபன், இனிமேல் தம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு இதுக்கப்புறம் அவரோட மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அவமானமாக இருக்கும், பயமாக இருக்கும்னு சொல்லிட்டுன்னு வாரம் எனக்கு அப்படி என்னால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன ஏற்றுக்க முடியல. ஏன்னா இமோஷ்னலி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. ஐயோ தங்காவா சரி கந்தோய் ஆகிட்டுமேன்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் சாத்தான் பார்க்குறேன், ஓகே நல்ல ஒரு நேரம்னு சொல்லிட்டுன்னு ஒருத்தன் அனுப்புகிறான். அவர் வராரு, அவரு ஆவிக்கிற மனசுதான், அவர் நல்ல விஷயமா சொல்கிறாரு, அவர் நல்ல தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி எனக்கு என்ன வரும், ஓகே திரும்ப ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே தான் பேர் நாரிடுச்சு, இங்கே புதுசாக போயிட்டு நம்ம ஒரு புது ப்ரொஃபைலை திறப்போம்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி ஓடாருங்க. இந்த தவிர நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்மளோட சமூகத்தில் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் யார் ஆவிக்குரிய ரீதியில் அவங்க கடிந்து கொண்டாங்கன்னா அவங்களை விட்டு தூரம் போகிறதுக்கு தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா வார்த்தையை சொல்லுது, தேவன் நேசிக்கிறவரை மட்டும்தான் அவர் கண்டிப்பார். ஸோ பேரண்ட்ஸ் கண்டிக்கிறதோ சரி, ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாசஸ் கண்டிக்கிறதோ சரி, சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஏன்னா அந்த ஒரு கொரெக்ஷன் தேவனோட சமூகத்தில் அவங்களை இன்னுமாக வலுப்படுத்தும். அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ், செதுக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அது ப்ரொஃபஷனல் மட்டும்தான் செய்ய முடியும், அது உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அந்த நபரை நீங்கள் தவிர்த்துறாதீங்க, இன்னுமாக நெருங்கி போங்க. அன்லெஸ் அந்த ஒரு கொரெக்ஷன் உங்களை கொண்டாமினேஷனுக்குள்ளார கொண்டு போணுச்சுன்னா, செய்யாத தவிர நீங்கள் செஞ்சேன்னு சொல்லுதும் சரி, இல்லை உங்களை பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஒன்று நடத்திட்டு போயிருந்தா அது வந்து தவறான ஒரு விஷயம். ஆனால் கன்விக்ஷன் கொண்டு வர எல்லா விதமான வார்த்தைகளையும் அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் வரப்போகிற நாட்கள் இன்னும் பயங்கர கடுமையாக இருக்கும். நான் அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது ஆண்டவர் வந்து என்னையும் சரி அநேக பேர் ஆண்டவர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்மளை பயங்கரமாக ஆண்டவர் இடத்துல நம்மளை பலப்படுத்துகிறாரு. அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தெரியல, எப்படி போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கு வந்து ஒரு நகைச்சுவாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பிகாஸ் தி ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் கேரியர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். வார்த்தை இல்லை, தேவனோட சமூகத்துக்குள்ளார போனது இல்லை, ஆனால் ஹைப் இருக்குது, பயங்கரமாக செய்கிறாங்க. பட் தேவனுக்குள்ளார எப்படி அவங்க நடக்கணும்னு சொல்லிட்டு அடிப்படையான காரியம் அவங்களுக்கு இல்லை. நம்ம சபையில் நம்ம பார்த்துட்டோம், தேவன் சின்ன சின்ன காரியத்தில் நம்மளை வழி நடத்தி கொண்டு வர இன்னைக்குள்ள என்கவுண்டர் ரியலி ஒரு நல்ல ஒரு ரீகேப்னு. அந்த ஒரு என்கவுண்டர்னு ஒரு வார்த்தையிலே நிறைய விஷயம், அடிப்படையான விஷயம் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செய்கிற ஜஸ்ட் ஒரு சீரீஸ். அதே மாதிரி நிறைய வார்த்தை நீங்கள் போய்ட்டு யூடியூப்ல நீங்கள் போய்ட்டு திறந்து பார்க்கலாம், திரும்ப நீங்கள் வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்க நிறைய அடிப்படையான விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை வந்து வழி நடத்துகிறாரு. அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது நம்ம ப்ரிப்பேராக இருப்போம். அந்த அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப தூரமாக, அந்த அடுத்த ஜெனரேஷன் அவங்க பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. தீஸ் ஆர் த யங் ஜெனரேஷன். அவங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருக்கும், என்னடா இந்த வயசில் இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு. பட் ஐ ப்ரைஸ் காட், அவங்களுக்குள்ளார இவ்வளோ வேகம் இவ்வளோ திறமைகள் இருந்தாலும் தி ஆர் பீயிங் ஹம்பிள்,
இது தேவனோட பிள்ளைகளாக இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இங்கே எங்கேருந்து வருதுன்னா, இயேசு அந்த இடத்துல அவர் அந்த ஒரு நேரம் அவருக்கு வந்துட்டோன்னே இம்மீடியட்லி அவர் ரொம்ப நேரத்தை தாமதப்படுத்தாமல் அவர் இம்மீடியட்லி அந்த நேரத்தை அவர் யூட்டிலைஸ் பண்ணுறாரு. எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இது நம்மளோட லைஃப் ப்ராக்டிஸில் இது வந்து உங்களுக்கு யாருமே என்கரேஜ் பண்ணல. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு பட்டுரும் அம்மாட்ட அப்பாட்ட சொல்லாமல் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சிருங்க, அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு தூண்டு வரும். இந்த இடத்துல அவர் இயேசு வந்து பீங் எ வெரி யங் பாய், அந்த இடத்துல இயேசு கூட யங் ஜீசஸ் தான் கூப்பிட்றாங்க, லார்ட் ஜீசஸ்ன்னு கூப்பிடல. ஸோ இந்த பைபிள் அந்த வார்த்தை எழுத லூக் அவரே வந்து மென்ஷன் பண்ணுறாரு, இயேசு வந்து அந்த ஒரு சின்ன பையனாக தான் இருக்கார் அந்த இடத்துல. பட் அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு டிசையர், அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து இம்மிடியட்லி அந்த நேரத்தை நான் பயன்படுத்தி போயிட்டு என்னால் நான் கேள்வியெலாம் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியணும். ஸோ அதே போல் உங்களோட பயணத்தில் நீங்கள் வந்து உங்களோட அழைப்புக்குள்ளார நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன காரியம் உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரியாமல் இருக்குதோ அப்படியே அமைதியாக பரவாயில்ல நான் போய் வீட்டில் படிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி, வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை, ஃபெலோஷிப்லேயே நீங்கள் மறந்து போயிருவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையோ எழுதி வச்சுட்டு பாஸ்ட்டு வந்து கேளுங்க. அது குட் பி அ வெரி சில்லி மேட்டராக கூட இருக்கலாம், பட் இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் ஃபார் யூ டு கம் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனோட பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான் அந்த இடத்துல. அது நீங்கள் செய்ய வித்தவுட் நோவிங் ஆண்டவர் உங்களுக்குள்ளார புது டிசையரை உங்களுக்குள்ளார வளர்த்து கொண்டு வராரு. நீங்கள் நம்மளுக்குள்ள இந்த காலகட்டத்தில் நம்மளோட டேஸ்ட்டு சும்மா நொடி டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படி தான் எல்லா சிஸ்டமும் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த ஒரு ட்ரெயின் போது திடீர்னு இன்றைக்கி ஒரு ட்ரெயின், இன்றைக்கி இவரை பற்றி பேசுகிறோம், நாளைக்கு அவரை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி காரியத்தை அப்படி போயிட்டு இருக்கும்போது எப்போதுமே தேவனோட சமூகத்தில் அவரோட காரியத்தில் எப்பயுமே டிசையர் நம்மளுக்கு வராது. திடீர்னு இப்போ இப்போ தான் இடையில பாஸ்டர் வந்து அவரோட வார்த்தை வந்து தொடர்ச்சியாக அதுக்குள்ளார போட்டு விச் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். இந்த வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவன் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை பற்றி பாஸ்டர் போடுறாரு, நீங்கள் படிச்சது உங்களுக்கு தெரிஞ்சுது, எல்லாருமே சில பேர்லாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, வெரி குட் திங். இது வந்து எப்படின்னா நம்மளுக்குள்ளார நிறையா காரியம் நம்ம பேசுகிறோம், பட் ஆண்டோட காரியத்தை நம்ம பேசுறதுக்கு நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ண நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிங்டம்லேயே ஒரு காட்லி கான்வர்சேஷன், குவெஸ்டியன்ஸ், ஃபேத் ஸ்ட்ரென்தனிங் குவெஸ்டின், ஆவிக்குரிய நம்மளோட விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரு கேள்விகளாக அந்த இடத்துல நம்ம மைண்டில் வந்துச்சு. அந்த கேள்வி நம்ம கேட்கணும். சில நேரத்தில் கேள்வி வந்து ஆவியும் பலப்படுத்தாரு, மற்றவங்களே பலப்படுத்தாரு, சம்திங் எல்ஸ் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளார ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்வி உங்கள்கிட்டலேருந்து வரல, விசுவாசம் கொண்டு வரோம். Ignore that questions, get to understand whatever the things that strengthening your faith. நம்மளோட விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேடி நம்ம ஆராய்ந்து அறியும் போது தேவன் அந்த இடத்துல நம்மளை இன்னுமாக பலப்படுத்துகிறார். ஸோ அண்ட் ஆல்சோ we need to seize the growth. அந்த ஒரு இடத்துல நீங்கள் வளர்ச்சிக்கான அந்த ஒரு நேரம் வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமேல பார்த்துக்கலாம் சொல்லாமல் உடனே அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஆமென். ஸோ கடைசி ஓகே ஐ திங்க் இந்த 3 பாயிண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஷர் அண்ட் பாண்டர் ஹிஸ் வேர்ட். மூணாவது மைண்ட்ஃபுல் அண்ட் பி கேர்ஃபுல் ஆன் த க்ரௌட்ஸ் ரெஸ்பாண்ட். மூணாவது செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஆமென். ஸோ க்ளோசிங்கில் என்ன சொல்ல வரேன்னா ஃபண்டமெண்டல் எசன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அடிப்படையான ஒரு காரியம், ஒரு ட்ரான்சிஷன் ஒரு செதுக்கப்படுகிறதுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து ஒபீடியன், கீழ்ப்படிதல். நம்மளுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கலாம், எவ்வளோ அனுபவம் நம்மளுக்கு இருந்திருக்கலாம், சில நேரத்தில் ஒருத்தவங்களோட அட்வைஸ் கூட நம்ம வந்து பார்ப்போம், பிரச்சனை இல்லை, ஐ நோ மச் பெட்டர் தென் திஸ் அட்வைஸ். சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஓகே ஐ நோ பெட்டர் தென் திஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே செல்ஃப் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். தேவனோட சமூகத்தில் இருக்கும்போது வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஆன் ஈச் ஆஃப் அவர் க்ரோத். நம்மளுக்கு ஒருவருக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நெஹெமியா திடீர்னு இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போனானா, God will ask me as a brother what you did to him. As a brother, a spiritual brother, அவன்கிட்ட நீ என்ன சொன்ன, அவனுக்காக நீ ப்ரே பண்ணியா, அவனுக்கு போய்ட்டு நீ பலப்படுத்தினா, God will ask me. ஸோ நம்மளுக்குள்ளார இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டு ஆரம்பத்திலே விதைச்சி வச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி இந்த ஒரு காரியம் நான் எங்கே பார்த்தேன்னா, இயேசு மேரி அண்ட் ஜோசப் அந்த இடத்துல டினாய் பண்ணியிருக்கான். 11 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனீங்க, 12வது வருஷம் நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்க, ஸோ யூ ஆர் ஆஃபிஷியலி டிஸ்குவாலிஃபைட். நோ, இயேசு அப்படி செய்யலை. இயேசு இறங்கி போனார், அவங்களோட திரும்ப அவங்களோட ஒரே வீட்டுக்குள்ளார போனார், திரும்ப அவங்களோட வாழ்ந்தார். எப்போ பெரிய நீங்கள் அந்த 52வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து இஸ் கோயிங் இன்டு அன் அடால்ட், ஒரு பெரிய பையன் ஆகிற வரைக்கும் அவங்களோட தொடர்ந்து வளர்றாரு. நோவிங் தே ஹேவ் டன் அ மிஸ்டேக்.
God, Jesus is being very graceful to journey with them. அதே போல் நம்மளுக்குள்ளார நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருவர் நம்ம வந்து தவறுதலாக பேசியிருந்துருக்கலாம், நம்ம நடந்திருக்கலாம். நம்ம அவங்கள மன்னித்து அவங்களோட நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா தேவனோட சித்தம் நம்மளை ஒருத்தரை கொண்டு இல்லை, நம்மளை எல்லாத்தையும் கொண்டு தான் தேவனோட சித்தம் தேவன் இந்த இடத்துல நடத்துகிறவராக இருக்கிறார். ஏமே ஸோ தொடர்ந்து தேவனோட வார்த்தைகளாக நம்ம பலப்படுவோம். தேவன் நம்மளை வழி நடத்துவாராக. வாங்க எழுந்து நின்று ஜெபிப்போமா.